முதல்ல கான்சிட்டியை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹரிஷை பற்றி நான் பேசிடுறேன். ஒரு ஹரிஷ் அஸ் அ பர்சன் கண்டிப்பாக நான் பேசி ஆகணும். பொதுவாக வந்து நான் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. பொதுவாகவே இந்த ரிலீஸு அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கே டென்ஷன் இருக்காது. நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10% டென்ஷன் படுவேன்னு தெரியும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே. இந்த விஜய்க்கு, மோகன்ராஜன் ஐயா எல்லாருக்கும் தெரியும். ஹரிஷ் வந்து கான்சிட்டியை சொன்ன போது எல்லாருக்கும் இருந்த இப்போ பேசின நிறைய பேர் சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணிட முடியுமா, பாசிபிள் தானா அப்படின்ற. யூஸ்வலாக எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா நமக்கு ஸ்டேக்ஸ் இருக்கு. நம்ம இந்த படம் பண்ண போகிறோம், இதில் நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றது. இதுதான் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டர் நான் மீட் பண்ண போது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் இதை தான் சொல்லுவேன், இதை தான் எடுப்பேன்னு சொல்லி நான் கடைசியாக படம் பார்த்த போது எக்ஸாக்டாக அவர் ஸ்க்ரீன் பிளேல என்ன சொன்னாரோ ஒரு இன்ச் ஒரு சென்டிமீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாமல் அப்படியே ஒரு எடிட்டாக நான் பார்த்தேன் படத்தை. ஸோ அதுக்கு மேலே நான் ஹரிஷை பாராட்டணும். ஏன்னா ஹரிஷ் தான் இந்த கப்பலோட கேப்டன், இந்த விஷனுடைய ஒரு முதல் படியை எடுத்து வச்சது தைரியமா. ஸோ நான் வந்து டைரக்டராகவே இன்னும் சொல்லலை, ஒரு பர்சனாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி, அதாவது ஆர்ட் மாதிரி, அதாவது கிராஃப்டியான படங்கள் எடுக்கணும், ஏன் நிறைய பேர் அந்த மாதிரி படங்கள் தயாரிக்கிறது இல்லை, ஆர் ஏன் கமர்ஷியல் படங்கள் மட்டுமே வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ நான் வந்து ஒரு படம் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன், இது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா இதில் நானே என் பணத்தை போடுவேனா அப்படின்ற கேள்வியை வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ்ட் வேணா கேளுங்க, எத்தனை பேர்கிட்ட இருந்து பதில் வரும்னு உங்களால் கண்டிப்பாக அந்த ரூமை ரீட் பண்ண முடியும். ஏன்னா அதோட ஈஸி கிடையாது. ஒரு பெரிய கனவு இருக்கலாம், அந்த கனவுக்கு ரெக்க இருக்கலாம், நம்ம பறக்கணும்னு நினைக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் செலவாகும். ஒரு பிளேன் நல்லா அழகாக பறக்குது, கீழே வந்து பார்த்து ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்கு, ஆனால் அதுக்கு அந்த ஏவியேஷன் ஃபியூவல் போட்டால் தான் அந்த பிளேன் அவ்வளோ தூரம் பறக்க முடியும். தன்னோட கனவுக்கு தானே கையெழுத்து போட்ட ஒரு ஆளை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கிறேன் ஹரிஷை. தன்னோட ஆர்ட்டை நம்பி இப்படி ஒரு லீப்பை எடுத்து, இப்படி ஒரு மேட் லீப் எடுக்கிறது வந்து ஐ ஃபைண்ட் இட் இன்ஸ்பைரிங். நான் பார்த்ததில்ல. இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்டெல்லாம் தாண்டி ஹரிஷ் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அவர்கிட்ட பேசும்போது. ஆனால் நிறைய ஃப்ரீயாக கொடுத்துடாதீங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் செலவாகும். அதனால பயங்கரமான புத்திசாலி, ரொம்ப இன்டெலிஜென்ட் கை. அதனால ஹரிஷ்க்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஹரிஷ்க்கு தான் இதில் இருக்கிறதுலே ரொம்ப ஃபெய்த் தேவைப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஹரிஷ் கூட இருந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தோட இன்செப்ஷன்லேருந்து இப்போ இந்த ஸ்டேஜில் ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது நான் கொஞ்சம் எமோஷனல் ஆனேன் ஹரிஷை பார்த்துட்டு. ஏன்னா சும்மா ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருந்தாரு, பட் அது பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ வாழ்த்துக்கள் ஹரிஷ் முதல்ல உங்களுக்கு. இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த ஹரிஷ்க்கு, அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் டீமுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அர்ஜுன் தாஸ் நல்ல நண்பராகிட்டாப்புல, கண்டினியூ படம் பண்ணும்போது இதுவும் படத்தில் ஹீரோனி கூட வேணாம், அவர் யோகி பாபு இருந்தால் போதுன்னு எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். ரொம்ப நன்றி. அவர் எங்கள் வீட்டு கணேசன் எங்கே போயிட்டார், வெளியே போயிட்டாரா? ஏன்னா அவர் சொன்ன மாதிரி வீட்டு கணேசன் சொன்ன மாதிரி ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம் தான் அது. ஏன்னா வீட்டுக்கு வேணாலும் மட்டும்தான் தெரியும், அவரால் மட்டும்தான் முடியும். ஒரு தம்மாக இருக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் தம் பிடிக்க முடியும். அதனால் அவர் தைரியமாக சொல்லிட்டு போயிட்டார். ஹரிஷை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் நடந்ததை பற்றி தான் எல்லாருமே சொல்லுங்க. ஹரிஷை பற்றி எனக்கு முதல்ல எப்பயோ தெரியும். இப்போ பாதி படமாடா, அவன் அங்கேருந்தே செட்டில் தான் பேச சொல்லுவான். அவங்க கூட இருப்பேன்னா, அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணாப்புல. இந்த படத்தில் வந்து எனக்கு கதை சொன்னேன், என்னோடய ஆஃபீஸில் வந்து கதை சொன்னாப்புல. சொல்லும்போது நான் சொன்ன முதல் வார்த்தை ஹரிஷுக்கு வந்து, ஹரிஷ் நீ இந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ டைரக்டர் ஆகணுன்றான்னு. கரெக்டாக டூரிஸ்ட் ஃபேமிலியாக அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாருமே டைரக்டர் ஆகிடுங்கன்னு சொல்லுவேன், அதை சப்போர்ட் பண்ணுவேன். அது வந்து நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி உன்னை வந்து இவ்வளோ பாராட்டுறாங்க எல்லோரும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உன்னை நிறைய படங்கள், நீ பெரிய பெரிய படங்கள் பண்ண ஹரிஷ். இது மட்டும் இல்லை, பெரிய ஹீரோங்களுக்கும் நீங்கள் கதை பண்ணு, அங்கே விட்றாத, ஓரமாக அப்படி கூப்பிட்டு போ என்னையா. அர்ஜுன் தாஸுக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சேன். அர்ஜுன், உங்களோட ஸ்டைல், உங்களோட விஷயம், நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருப்போம் உங்களை பற்றி. நான் அர்ஜுன் தாஸோட தான் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இது நம்ம கடைசி வரலும் போகலாம். திரைக்கு முன்னாடி இருக்கிறது பெருசு இல்லை, திரை தான் நம்மளுக்கு தெய்வம், அதை மதித்து நம்ம போவோம். ரொம்ப சந்தோஷம். வடிவரிசமாக எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் அவங்க சொன்ன சில விஷயங்கள் உண்மை தான். ஹரிஷ் வந்து சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக தான் பண்ணுவான். டீ சாப்பிட்லாமா பண்ணுவாங்க, டீன்னா இப்போ 2 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நிற்பாங்க, ஷார்ட் ரெடி அப்படின்னு, கப்பு வச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு. அவன் முடிக்கணும், அவனுக்கு பிரச்சனை அவ்வளோ இருக்குது. ஒரு ஷான் ரோல்டு நம்ம ஆல்ரெடி இது பண்ணோம், நம்ம லக்கி மேன் பண்ணோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவித்தேன். விஜய், சதா, எல்லாருக்கும், மோகன், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவித்தேன். அனபேன் உங்களுக்கும்
டேய் ஷாருக் கான் அந்த லுக்கில் இருக்கிறான் பாக்ஸி, உனக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பேசணும்னா பெல் அடிச்சுன்னே இருக்காங்க, ஸ்கூல் பெல்லு மாதிரி. எனக்கு நான் 6:30 மணிக்கு அங்கே ஷூட்டிங் இருக்கணும் டி நகருக்குள்ளே. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி அடைய நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஹரிஷ் அங்கிள் அண்ட் ஃபார் எவ்ரி ஆக்டர்ஸ், ஆல் த டெக்னீஷியன்ஸ். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஹரிஷ். நிறைய சொல்லணும்னு இருந்தது, பட் அன்ஃபார்ச்சுனேட் ரொம்ப டைம் ஆச்சு. தேங்க்யூ. ஐ வாண்ட் டு வின் பிக். ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப ஸ்மார்ட்டாக கன்விக்ஷனோட அந்த அஷூரன்ஸோட இந்த படத்தை ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் பிளான் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ டு ஆல் தி ப்ரொடியூசர்ஸ். யூனோ இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி யூனோ சிட்டி ஃபுல்லாக பேனர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தேங்க்யூ வெரி மச். பிக் தேங்க்யூ அஹிம்சா ஃபிலிம்ஸ்க்கு ஆல்சோ, பெரிய ரிலீஸ்க்கு டெல்டா ஸ்டுடியோஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ரிலேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி எல்லாரும் சொன்னாங்க இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, நான் இதில் ஃபர்ஸ்ட்டாக இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஆஸ் அ கோ ப்ரொடியூசர் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் திங் டூ, தோ ஆர் ப்ரொடக்ஷன் ஹேஸ் பீன் இன் டு திஸ். ஸோ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, there was another function in which we were there, அண்ட் அப்போ வந்து எனக்கு ஒரு கால் வருது த்ரூ மை மாலியன் மன்வி டீம் தட் இந்த மாதிரி ஹரீஷ்ன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு மூவி பண்ணுறாரு, நீங்கள் வந்து would you be interested to listen, he is looking for a co-producer. சரி போன்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் தட் ஐம் லிஸ்னிங் டு. நான் லைஃப்லேயே வந்து இது முன்னாடி ஸ்கிரிப்ட் கேட்டது கிடையாது. மாலியன் மான்விக்கு ஃபினான்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் ஐ பீன் ஹெல்பிங் அவுட், பட் தென் ஸ்கிரிப்டாக கேட்குறது ஃபர்ஸ்ட்டு. சரி போகும்போது நல்ல தூக்கம், நைட் ஒரு 10-11 மணி இருக்கும். அவர் ஆஃபீஸ் கம் வீடுக்கு நம்ம போகிறோம், அண்ட் ஸ்கிரிப்ட் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அரவுண்ட் 45 minutes வந்து ஐ திங்க் he took 45 minutes to explain the first half. நான் சொன்னேன், என் டீம் இருந்தாங்க, நான் சொன்னேன் ப்ரோ நம்ம வந்து ஆக்சுவலி நான் ஒரு மைண்டில் ஒரு நம்பர்ஸ்லாம் வச்சுருந்தேன், இந்த நம்பர் வந்தால் பண்ணலாம், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினச்சேன். நான் சொன்னேன் ப்ரோ நம்ம வந்து ஷால் வி டாக் த நம்பர்ஸ், இல்லை ப்ரோ இருங்க நம்ம வந்து செகண்ட் ஹாஃப் இருக்குது, நம்ம செகண்ட் ஹாஃப் பேசிட்டு நம்ம என்ன உட்காரலாம். ஐ நோ நெகோசியேஷனுக்கு வந்து நெவர் எவர் ஷோ யுவர் இன்ட்ரெஸ்ட், but then this movie is a phenomenal movie. I am pretty sure when you go to the theaters, because though it was my first script that I was listening to, I could see the spark. முன்னாடி விடிவி சார் சொன்ன மாதிரி ஐயோ இவர் பண்ணுவாரா இல்லையாருன்ற மாதிரி இருந்தபோது the way he narrated, he has got such clarity. I mean the clarity of thoughts, you know, shows how much dedication he has got. அண்ட் மோரோவர் டிரெக்ட் பண்ணுற ஒருத்தரே அந்த படத்தில் காசு போடுறாருன்னா அவருக்கு அந்த மூவி மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அந்த தைரியத்தில் வந்து ஐ யூனோ டோல்ட் him that let's do it. அங்கே வந்து அரௌண்ட் 1:32 in the night வந்து we shook hands and we told, I spoke to my other main people and I told okay this is something that we can't miss, and because Malian Manvi is, you know, something which has always been focusing on something new. If a youth movie you would have seen, so that is also, we have been always looking for that kind of movie, and I'm pretty sure this is going to be a big hit. And then when this all happened, I was like okay now will he be able to pull off something like this. அவர் எல்லாம் கதை நல்லா சொல்றாரு, நல்லா பேசுறாரு, இதே மாதிரி வேலை வாங்கி அதை ஒரு சக்ஸஸாக முடிக்க முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது, டு பி வெரி ஆனஸ்ட். ஆனால் செட்டில் போனால் அங்கே இருக்கிற எனர்ஜியை பார்த்தபோது ஐ வாஸ் லைக் வேணாப்பா இதுக்கப்புறம் நான் செட்டுக்கு வரவே தேவையில்ல, பார்க்கவே தேவையில்ல, ஃபாலோ பே பண்ண தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, 100% ஹிட். அண்ட் தென் ப்ரிவ்யூ பார்த்தபோது ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். ஸோ கைஸ் this is, you know, press and media should, you know, kind of, you know, watch this kind of movie and take it to the people, because it is you guys who decide the future of the movie. So I'm requesting all of you to take such content to the mass, and I'm pretty sure all of you will have a great time watching this movie.